புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் ஃபெடரலில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரை எடுத்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது மோடியின் 2047 கனவு ஜென்சி இளைஞர்களுக்கு ஒரு நீண்ட காத்திருப்பா என்கிற பொருளில் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக federal.com ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு சீனிவாசன். இந்த கட்டுரை பிரதமரினுடைய சுதந்திர தின உரையை ஒட்டி எழுதப்பட்டிருக்கிறது. கட்டுரையாளர் கடும் சில விமர்சனங்களையும் முன் வச்சு தான் எழுதியிருக்கிறாங்க. அதில் சொல்வது பிரதமர் பேசுவது இந்த விக்சித் பாரத் அப்படின்றது, வளர்ந்த இந்தியா அப்படின்றது 2047 வரைக்கும் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்கலாம்? வளர்ந்த நாடாக நாம் பாரதம் ஆக போகிறது, நம்ம தேசம் வந்து வளர்ந்த நாட்டை நோக்கி அந்த இலக்கை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பொதுவாக பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கார். இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டட் அப்படிம்பாங்க. எப்படி வந்து ஒரு பேச்சு எப்படி இருக்கணுங்கிறது முன்கூட்டியே நீங்கள் சொல்லலாம் பிரதமர் எப்படி பேச போகிறாருன்னு. அதில் 3 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து பொருளாதாரத்தையும் வளர்ச்சியும், நாடு இது வரைக்கும் பண்ண 10 வருஷத்தில் நடந்த எல்லா ஒரு அச்சீவ்மெண்ட்ஸையும் அதெல்லாம் அவர் பட்டியலிடுவார். ரெண்டாவது வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, தொலைநோக்கு பார்வை என்னன்னா 2047 அது வந்து அந்த இலக்கும் மாறிண்டே போயிட்டு இருக்கு. இப்போது 10-12 வருஷத்துடைய பலன் என்னங்கிறது இப்போ நடந்த விஷயத்தை பேசாதிக்கு இன்னும் 47 என்ன நடக்கும்னு அதை பற்றி ஒரு பேச்சு, அது ஒன்று. ரெண்டாவது. மூணாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் அதில் சொல்லுவார். அது வந்து தன்னுடைய அரசியல் எதிரிகளுக்கு அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கும். அதை தான் வந்து பெரும் பேச்சு பொருளாக எடுத்து இந்த முறை அவர் வந்து ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார், நக்சல், திமாகி நக்சல்னு. அது என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அறிவுஜீவிகளோ இன்டலெக்சுவல்ஸ் அவங்களையும், அது சரி அறிவுஜீவிகள்னால் நல்ல விஷயந்தான், அதோட நக்சலையும் இணைத்து ஒரு புது அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் பல விதமாக அவர் சொல்லியிருக்கார். அர்பன் நக்சல்னு ஒரு அது ஒன்று. இந்த 3 விஷயந்தான் ஒரு விதமான பிரதமரின் உரையில் இதெல்லாம் இருக்கு. ஒரு டெம்ப்ளேட்டாக இந்த பகுதிகள் இருக்குன்றது. அதே தான் இந்த வருடமும் இருந்தது. அதனால தான் அவரும் சொல்கிறார் கொஞ்சம் நீர்த்து போயிருக்கு, இதில் வந்து ஒரு பெரிய விஷன் ஒன்றும் தெரியல. 2047 இலக்கு நீங்கள் திரும்பி கூறிண்டே இருக்கு. ஆனால் அதுக்குரிய பாதை என்ன, ரோட் மேப் என்ன, எப்படி போவோங்கிறத பற்றி அதிக பேச்சு இல்லை. இப்போது தற்சமயம் நடக்கிற விஷயத்தை பற்றி அதிகம் பேச்சு இல்லை. இப்போ என்ன விஷயம் நடந்துருக்கு, நீட்டை பற்றி பேச்சு இருக்கு. அதில் அதை வந்து நீங்கள் ஒரு அந்த அமைப்பை கொஞ்சம் வந்து மாற்றி அமைச்சிருக்கேள். ஒரு கமிட்டி போட்டாச்சு, அது வந்து அதை ஆராய்ந்து சொல்லும். சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு அது மேலே என்னன்னு இதெல்லாம் நடக்கிறத தவிர அதுக்கு மேல் நோக்கி என்ன ஆகுங்கிறது தானே இப்போ இருக்கிற இளைஞருக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்குது. அதை பற்றி தானே இருக்குது. அதை பற்றி பெருசாக ஜென்சி இளைஞர்களுக்கான போதுமான இடம் அவரோட உரையில் இல்லைன்னு சொல்லலாம். அதை பற்றி அவர் இதெல்லாம் பற்றி அவர் பேசவே இல்லையே. இதெல்லாம் பேசப்படாத விஷயங்கள் அதெல்லாம். இதை பற்றி அவர் அதிகம் பேசவே இல்லை. ஆனால் ஒரு சில அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு ஜென்சிக்கு, இளைஞருக்கு சொல்லியிருக்கார். அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்னென்னா, அவங்க வந்து ஏதோ திசை மாறி போனவங்க மாதிரியும் அவங்கள திரும்பி நாம் வந்து இதில் கொண்டு வரணும், அதை சொல்லியிருக்கார். இது என்ன ஆகுதுன்னா, பொதுவாக அவர் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பேசினார்னா அது ரொம்ப பெருசாக ஒருத்தரும் இதுவாக எடுத்துக்க மாட்டேன், ஒரு வேறு விதமாக ஒருத்தரும் எடுத்துக்க மாட்டேன். பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஜூலை 20 அந்த ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த கரப்பான் பூச்சி போராட்டத்துக்கு பிறகு அந்த மனநிலையில் எல்லா இளைஞர்களும் இருக்கிற போது அப்போது இப்போ இப்படி பேசுகிறதுனால இந்த பேச்சு பொருள் வேறு விதமாக எல்லாரும் பார்க்குறாங்க. அதுதான் இப்போது இருக்கிற வித்தியாசம். அதில் இப்போ ஏஐ ட்ரைனிங், கோச்சிங் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ், அந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் கட்டுரையில் சொல்வது வந்து இது போதாது, அடிப்படை கல்வியை இன்னும் நம்ம வலுப்படுத்த வேண்டும்ன்றதையும். ஆமாம். ஸோ பெரிய பெரிய விஷயம்லாம் பேசுகிறச்சே நீங்கள் வந்து அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென் ஜி விடுங்க, இப்போ உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் ஜென் அல்ஃபாம்பாங்க. அது வந்து இளைஞர் கூட இல்லை, அது வெறும் குழந்தைகள். பள்ளி கல்வியே சரியா இல்லை, கிளாஸ் ரூம் சரியா இல்லை, குடி தண்ணீர் இல்லை, கழிவறை சரியா இல்லை, ஸ்கூல் போகிறதுக்கு வழி இல்லை. ஒரு கட்டமைப்பில் ரொம்ப மிக அவசியமான விஷயங்கள் அதெல்லாம் பற்றி அதிகம் பேசணும். அதெல்லாம் பேசாதீக்கு நீங்கள் பெரிய பெரிய விஷயம் இப்போ ஏஐ அப்படின்னு பேசினா
அது எங்கே போக போகிறது, அதனால் என்ன ஆக போகிறதுங்கிறது பல பேருக்கு அதனுடைய புரிதலே இல்லை. ஆனால் அவர் சொல்லியிருக்கார், நாம் வந்து இந்த பல விதமான அந்த செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி அதை வைக்க போகிறோம், தொழில்நுட்பம் வரப்போகிறது அப்படின்னா அதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு. ஆனால் ஏற்கனவே அது சார்ந்த விஷயம் தொழிற்காட்டு நீங்கள் கேட்டேன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அதில் ஏற்கனவே ரொம்ப பின்னடைவாக தான் இருக்கோம். நாம் பிற தேசங்கள்லாம் அதில் எங்கேயோ முன்னாடி போயிடுத்து, நாம் வந்து 10-15 வருஷம் அதுலேயும் பின்னோக்கி தான் இருக்கோம். கிட்டத்தட்ட அவரோட உரையில் ஒரு ரிப்போர்ட் கார்டு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும், ஒரு ரோட் மேப் இல்லைன்றதையும் கட்டுரையில் ஒரு விமர்சன பூர்வமாக இருக்குது. நம்ம போன நேர்காணலில் கூட சிஜேபி ப்ரொட்டஸ்ட் பற்றி பேசுகிறப்ப மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் அதிருப்தி பற்றி நீங்களே சொல்லியிருந்தீங்க. இந்த கட்டுரையிலும் அதை குறிப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து முழுமையான பலனை அடையலையா அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆமாம், மிகப்பெரிய அதில் ஒரு விஷயம் என்னென்னா, முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருப்பேன், நம்ம எப்போவுமே என் காலத்துலலாம் நேபர்ஸ் என்விம்பாங்க. நீங்கள் வந்து பக்கத்துக்காரா இவ்வளோ நல்லா அது வளர்ந்துருக்காளே நாம் இல்லையேன்னு அக்கம் பக்கத்துக்காரரோட தன்னை வந்து இது பண்ணி பார்ப்பாங்க, கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிடுது, ஜென்சிக்கு உலகத்தையே அது கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஏன்னா எல்லாமே அந்த மொபைலில் இருக்கு. அது அவங்க வந்து சில பேர் வெளிநாட்டுக்கும் போகிறாங்க. பல பேர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 2 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு வெளிநாட்டு போயிட்டு வராங்க. இங்கேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வராங்க, மலேசியா போயிட்டு வராங்க. அங்கே இருக்கிற அடிப்படை கட்டமைப்பெல்லாம் பார்த்து நம்ம பிற தேசத்துக்கு வந்தப்புறம் என்னது, குடிக்க தண்ணி கூட சரியா இல்லை, சுவாசிக்க காற்று கூட சரியா இல்லை, எந்த விதமான ஒரு இதில் நாம் இருக்கோங்கிற அந்த இதுவும் அவங்களுக்கு வருது. ஸோ இது இந்த டிஜிட்டல் எரா வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் அதிருப்தியை கொண்டு வந்து. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ உலகமே அவங்க கையில் இருக்கு, பார்க்குறாங்க, பிற தேசத்தில் நடக்கிறது பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்கிற, இங்கே அடிப்படை விஷயமே இல்லை இங்கே, சரியா? அது எப்படி சொல்ல முடியும்? அது அவங்களுக்கே புரியுது. பொருளாதார வளர்ச்சி அப்படின்றத நம்ம தொடர்ந்து முன்னேறி கொண்டு இருக்கிறோம், வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற தன்மையில் பேசப்படும் உண்டு. மத்திய அரசு தொடர்ந்து சொல்லுவாங்க. ஆனால் கட்டுரையில் அதையும் விமர்சன பூர்வமாக அணுகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு மிகைப்படுத்தல் இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அது என்னன்னா, நாம் வளர்ந்து தான் இருக்கோம். நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஜிடிபி அப்படிம்பாங்க, ஒரு பொருளாதாரத்தின் வளர்ச்சி, அதனுடைய ஒட்டுமொத்த எவ்வளோ வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, அந்த உற்பத்தி விதம் பார்த்துட்டுனா அது வளர்ந்து தான் இருக்குது. அது வந்து 5.6 அந்த வளர்ந்த விகிதம். ஆனால் என்னென்னா, நம்ம நாடு இருக்கிற நிலைமையில் அந்த வளர்ச்சி போதாது. அது இப்போ 6-7 போதாது, 10-12 வேணும், நிரந்தரமாக வேணும், பல வருடம் வேணும். அது அந்த அளவுக்கு இந்த பொருளாதாரம் வளர்ந்தாதான் நமக்கு வந்து என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த விதமான விஷயங்கள் கிடைக்கும். ஸ்டடி க்ரோத்து தான் இருக்குது. ஸ்டடி க்ரோத்து அண்ட் ஹையர் க்ரோத்து. இது 5-6 இதில் போகாது. ஓகே. ஆனால் பொருளாதாரம் மற்ற தேசத்துலாம் மந்தமாக இருக்கிறதுனால நாம் வந்து பெரும் பொருளாதாரத்தோடு நம்மளை வந்து பார்த்தா நம்ம வளர்ச்சி பெருசாக தெரியும். ஏன்னா அவங்களுடைய பேஸ் எஃபெக்ட்மாங்க, அவங்க ஏற்கனவே வளர்ந்த நாடு ஆனதுனால அவங்க கொஞ்சம் வளர்ந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி. இங்கே வந்து டெவலப்பிங் நேஷனுங்கிறதுனால மிக அதிகம், இதை விட அதிகம். சைனா வந்து இந்த நிலைமைக்கு வந்தது நம்மளை விட ரொம்ப முன்னாடி போயிடுது. அதனால் வளர்ச்சிங்கிறது வந்து இந்த வளர்ச்சி பிரதேசத்தோடு அது எப்படி சொல்கிறாங்கன்னா, லார்ஜ் எக்கானமிஸ், நம்ம வந்து பெரிய பொருளாதாரத்தில் நல்ல பொருளாதார வளர்ச்சி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஏன் பெரிய பொருளாதாரமாக இருக்கோம்? அது ஏன் இருக்கோன்னா ஜனத்தொகைனால. உலகத்துலேயே மிகப்பெரிய ஜனத்தொகை இப்போ நம்ம தேசத்தில் அந்த சைஸ் வந்து நம்ம அந்த சைஸ் தான். அதனால் அது ஒரு ரூமில் வந்து 10 பேர் இருப்பாங்க, ஆளுக்கு 20,000 சம்பளம் கிடைக்கிறது. ஆனால் 2 நபர் இருக்காங்க, 2 பேருக்குமே 2 லட்சம் கிடைக்கிறதுனா எது வந்து பெட்டர்? ஆமாம், அதுதான் இங்கே வந்து பெரிய விஷயம். முக்கியமான கட்டுரை, பிரதமரினுடைய பேச்சை ஒட்டி விமர்சன பூர்வமாக அணுகியிருக்கக்கூடிய கட்டுரை. அதில் உங்களுடைய விரிந்த பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி சீனிவாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.